ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்பெஷல் சேமியா உப்புமா செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு பேனை வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கோங்க. 2 கப்பு சேமியாவை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட் ப்ரௌனாக ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதை போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா உதிரி உதிரியாக வரும், ஒட்டவே ஒட்டாது. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. வறுத்து வச்ச அந்த சேமியாவை இதில் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் குக் பண்ணிக்காதீங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போது ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதில் நார்மல் வாட்டரை விட்டு அதை ஒரு பக்கம் வச்சுடுங்க. கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன். கடுகு நல்லா வெடித்ததும் உளுந்து சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணணும். நடுவில் கீரிய பச்சை மிளகாய் 5 சேர்த்துக்கோங்க, அல்லது உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சிறிது. வெங்காயம் பொடியாக நறுக்கியது 2. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பொடியாக நறுக்கிய கேரட் 1, அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். பாருங்கள், கேரட் நல்லா வெந்துடுச்சு. வேக வைத்த சேமியாவை சேர்த்துக்கோங்க. அதை மெதுவாக மசாலாவோட சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், சேமியா எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. துருவிய தேங்காய் 1/4 கப்பு. இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்துக்கோங்க, தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இதையும் மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், சுவையான சேமியா உப்புமா ரெடி. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.